சித்திரை 3-4 பாதங்கள், வாதி மற்றும் விசாகம் 1-2-3 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதுதான் துளாராசி. இதுல செவ்வாயோடைய சித்திரை 3-4 பாதங்களுக்கு நிறைய திருமண வாய்ப்புகள் வர சான்ஸ் இருக்கு. குடும்பம் அமையக்கூடிய யோகமும், பேச்சை மூலதனமா வச்சு பிழைக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல காலமாகவும் இந்த ஆண்டு இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாவும் இவங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா செவ்வாயே 2-7க்கு அதிபதியா வரதால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தருமா. இதுக்கு அடுத்தது ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகள் படிப்புக்காகவோ விளையாட்டுக்காகவோ வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு அதிகம் கிடைக்கும். அதே போல பிசினஸ் பண்றவங்களுக்கும் எதிர்பாராத பணவரவு, குறிப்பா கலைத்துறையில பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டுல நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும். குருவுடைய விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரும். ஏன்னா அவரே 3க்கும் 6க்கும் அதிபதி. அப்போ இந்த கடன் தீரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். பேங்க்ல போய் லோன் கேட்டா உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே போல வியாதிகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய